நிறைய பேர் இந்த வாஸ்துல வந்து சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தா அந்த வீட்ல வசிக்கக்கூடியவங்களுக்கு நோய்வாயெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை மேம்? எந்த மூளை பாதிச்சா அந்த மாதிரி அந்த வீட்ல இருக்கவங்களுக்கு நோய்வாய் வரும்? கண்டிப்பா. நல்ல கேள்வி. ஏன்னா, வீடு தான் நம்மள இயக்குது. புரியுதுங்களா? வீட்ல வந்து எது குறையா இருக்குதோ, அது சம்மந்தப்பட்டதான். நான் முன்னமே சொன்ன மாரி, தலை அங்க வச்சிருப்பாரு வாஸ்துதேவன், கால தென்மேற்கில் நீட்டியிருப்பாரு. வலது கை வடக்கு சார்ந்திருக்கு, இடது கை கிழக்கு சார்ந்திருக்கும். இந்த மாரி நம்ம பொசிஷன் கனெக்ட் பண்ணி வைக்கும்போது, எந்த இடம் குறையப்படுதோ, அந்த இடம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒண்ணும் இல்ல. நேர் வடக்கு சார்ந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த செப்டிக் டேங்க் குழி வந்து நேர் வடக்க தோண்டிட்டாங்க. அது அப்படி தோண்டக்கூடாது. ஒரு இடத்த வந்து 4ஆ பிரிக்கணும். 2வது பாகத்துல ஒரு 40 அடி இடம் இருக்குன்னா, 2வது ஒரு 10 அடி விட்டுட்டு 2வது 10 அடியில வடக்கு சார்ந்த வீடா இருந்தா 40 அடி இருந்துச்சுன்னு வைங்க. ஒரு 10 அடி விட்டுட்டு 2வது 10 அடியில தான் வந்து செப்டிக் டேங்க் போடணும். அது இல்லாமல் 3வது 10 அடியில் கொண்டு வந்து செப்டிக் டேங்க் போட்டுட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வலது கை பிரச்சனை வந்துருச்சு. அப்போ அது வந்து வாசுதேவனோட வலது கை அங்கே தான் இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல வந்து வாசுதேவனுக்கு எந்தெந்த இடத்துல டிஃபெக்ட் பண்ணுறீங்களோ, குறை வைக்கிறீங்களோ, அது சார்ந்து நம்மளை இயக்கும். நமக்கு வந்து என்னென்ன வருதுன்னா, வாசுதேவனுக்கு எந்தெந்த குறைகள் அங்கே நடக்குதோ,